வணக்கம் உறவுகளே. இதில் முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் 3 பொடியாக கட் பண்ணி நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மில்லட் வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேன். வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, பனிவரகு இதெல்லாம் போட்டு மாவை அரைச்சிட்டு வச்சு மிக்சியிலே அடிச்சுட்டேன். நெய் ஊற்றி வறுத்துட்டுருக்கிறேன். இது நிலக்கடலை வறுக்காமல் போடக்கூடாது, மிக்சியில் ஒட்டிக்கும். வறுத்து ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பருபருன்னு. இது பொட்டுக்கடலை மாவை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து கொட்டி கலந்து வச்சாச்சு. இப்போ வெல்லம் உருக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இதிலே டைரெக்டாக வடிச்சுக்கலாம். வடித்து வைக்காமல் நாங்கள் இதிலே வடிச்சுக்கிறோம். வெள்ளத்தை இதில் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி வடிச்சிட்டு கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கலந்து வச்சாச்சு. நெய் உருக்கி அதில் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். உருக்குன நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நிறைய ஊற்றி வதக்கியிருக்கிற எல்லாமே வறுத்துக்கிறோம், அதனால் அளவு ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு ஃபுல்லாக எல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக மில்லட் அதிகமாக சேர்த்துங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றிகள். தேங்க்யூ.